வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மஷ்ரூம் புலாவ் ரெசிபி செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ரொம்ப குயிக்காக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை பேச்சுலராக இருந்தாலும் சரி, ரொம்பவே குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக இந்த ரெசிபி செஞ்சிட முடியும். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வரட்டும். தாளிக்கிறதுக்காக சின்ன பீஸ் பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, நட்சத்திரப்பூ, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறப்பவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரும். பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வந்த பிறகு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலையை நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கின பிறகு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து நல்லா அதோட ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இடையிலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு குலைவாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக புலாவ் கிடைக்கும். சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அதில் உள்ள தண்ணி எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், அதாவது 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வறுத்து எடுத்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வதங்குற டைமில் நம்ம அரிசியை நெய்யில் வதக்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா நம்ம கலந்துக்குவோம். அரிசியை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 மூடி தேங்காவை எடுத்து துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்குவோம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கப் அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்காக 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப் அளவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டான பக்குவமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 2 கப் செய்கிறதுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து உப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுருந்துட்டு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல சூப்பராக உதிரி உதிரியாக மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. புலாவ் செய்கிறதுக்கு நம்ம சேர்த்து தேங்காய் பால் ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வெறும் தண்ணியை ஊற்றி கூட செய்யலாம். நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நமக்கு மஷ்ரூம் புலாவ் கிடைக்கும். இப்போ நல்லா உதிரி உதிரியாக மஷ்ரூம் புலாவ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.